Hello guys, welcome to my channel The Queen Shines. எல்லாரும் செம ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷம் உங்களுக்கு நினைச்ச காரியம் எல்லாமே வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க. இந்த வீடியோவில் நான் ஏன் லாஸ்ட் 10 மந்த்ஸாக எந்த ஒரு வீடியோவுமே போஸ்ட் பண்ணல என்னோட சேனலில் அப்படிங்கிற ரீசனை தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2024 ஜான்வரி மந்த் அப்போவே வந்து நான் ப்ரெக்னென்சி டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டேன். ஸோ ப்ரெக்னென்ட்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க. கரெக்டாக ஹஸ்பண்டோட பர்த்டே அன்னைக்கு தான் நான் எடுத்தேன். அவருக்கு ஒரு சர்ப்ரைஸாகவே கொடுத்தாச்சு, சர்ப்ரைஸ் கிஃப்ட் மாதிரி. பட் நான் எதுவுமே ரிவீல் பண்ணல யூடியூப்பில். ஸோ ஒரு 3 மந்த்ஸ் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் மினி விளாக்ஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணிட்டு தாங்க இருந்தேன். ஸோ 5th மந்த் ஸ்கேன் அனாமலி ஸ்கேன் எடுத்துட்டு நாங்கள் ஆஸ் யூஷுவல் பார்க்குற டாக்டர் கிட்ட உட்காந்துருக்கோம் கன்சல்ட் பண்ணுறதுக்காக. அவங்க அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ்லாம் படித்து பார்த்ததுக்கப்புறமா எங்ககிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி பிரெயினில் குட்டியாக ஒரு கட்டி இருக்குது அண்ட் ஹார்ட்லேயும் ஒரு ஹோல் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிற அந்த ஒரு மொமெண்ட்டில் வந்து என்னால் அவங்கள லிசன் பண்ணவே முடியல. அவங்க சொன்னதுக்கப்புறமா எனக்கு அவ்வளோ அழுக வருது. அந்த ஏசி ரூம்லேயும் அவ்வளோ வேர்க்குது, படப்படன்னு ஆகி பிபிலாம் ரைஸ் ஆயிடுச்சு. ஸோ உடனே அங்கே இருக்கிற நர்ஸ்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் கன்சல்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. ஒன்றும் இல்லை, இது நிறைய பேருக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம், ஏன்னா வளர வளர அந்த இதெல்லாம் வந்து அப்படியே மறைஞ்சிரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. பட் என்னால் அந்த மூமெண்ட்லேருந்து வெளியில் வரவே முடியல. அப்புறம் அங்கேருந்து டாக்டர் வந்து டாப்லர் ஸ்கேன்ஸ் மாதிரியில் நீங்கள் ஒரு தடவை போய் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி எழுதி கொடுக்குறாங்க. ஸோ அவங்களோட ரெஃபரல் மூலிமா நாங்கள் இங்கே வந்தோம். அன்றைக்கி நைட்டே வந்து போடியிலேருந்து ட்ரெயின் ஏறியாச்சு அம்மா வீட்டுக்கு. ஸோ மதுரைக்கு ரீச் ஆகிட்டு நெக்ஸ்ட் டே நாங்கள் டாப்லர் ஸ்கேன்ஸ்லையும் போய் பார்த்துட்டோம். ஸோ அவங்களுமே வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, ஆமாம் இருக்குது, ஹார்ட்டில் ஒரு குட்டி ஹோல் இருக்குது அண்ட் ஆஸ் யூஷுவல் அவங்க சொன்ன மாதிரியே பிரெயின்லேயுமே ஒரு குட்டி நீர்க்கட்டி மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி இதோ இந்த இமேஜ் எல்லாமே காமிச்சாங்க. அதுக்கப்புறமா டாப்லர் ஸ்கேன்ஸ்லேயே குவாட்ரபிள் பிளட் டெஸ்ட்னு சொல்லி ஒன்று எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுவுமே நம்ம எடுத்துட்டோங்க. அதில் வந்து லோ ரிஸ்க் அப்படின்னு தான் போட்டிருந்தாங்க. அதாவது ஜெனட்டிக்கலாக இவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது அந்த குழந்தைக்கு. ஸோ இந்த குழந்தை இதுக்கு மேலே நம்ம வந்து வயிற்றில் வளர்க்கலாமா இல்லை அபார்ட் பண்ணலாமா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு பிளட் டெஸ்ட் போல இருக்குது. எடுத்து பார்த்ததில் லோ ரிஸ்க் அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் ஓகே ஆனேன். பட் நெக்ஸ்ட் மந்த் அடுத்த மந்த் ஸ்கேன் வரைக்குமே படப்படன்ட்டு தான் இருந்துச்சு. அம்மா என் கூட போடிக்கே வந்துட்டாங்க. அம்மா வந்ததுக்கப்புறமா அம்மாவோட சமையல் தான் ஃபுல்லும். ஒரு வேலையுமே பார்க்கல, அம்மா தான் தம்பியும் பார்த்துட்டு வீட்டு வேலையும் செஞ்சுட்டு அண்ட் எனக்கும் சமைச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. இதில் தான் கவர்மெண்ட்லேருந்து இந்த கிட்டுமே ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ அதில் இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் சாப்பிட்டாச்சு பேபியோட க்ரோத்துக்காக. 2 ப்ரெக்னென்சிலுமே எங்கள் அம்மாவோட சப்போர்ட் ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணது. ஏன்னா அம்மா இல்லைனா கண்டிப்பாக என்னோட 2 ப்ரெக்னென்சியுமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்க முடியாது. டைம்ல என்னோட மாமியாரோட சப்போர்ட். ஸோ இவங்க 2 பேரும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து நல்லபடியாக என்னோட குழந்தைய பெற்றெடுத்துருக்கவே முடியாது. ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் நடுவில் வந்து நான் ரொம்ப வந்து ப்ரே பண்ண ஆரம்பிச்சிட்டேன், முருகனை நல்லபடியாக குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஃபர்ஸ்ட்லாம் வந்து கேர்ள் பேபி வேணும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். அடுத்து வந்து இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் சொல்லவுமே எனக்கு எதனால ஓகேப்பா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு மைண்ட் செட். இது வந்து நெக்ஸ்ட் மந்த் நாங்கள் ஸ்கேன் வந்து எடுக்க போனோங்க. ஓகே பரவாயில்ல, இப்போ அது குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப திருப்தியாக இருந்தது. இது வந்து டெலிவரி அன்னைக்கு நான் அட்மிட் ஆக சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ எடுத்த பிக் ரொம்ப வயிறு பெருசாக இருந்தது. நான் கிட்டத்தட்ட 90 kgs இருந்தேன். அப்போது மந்த் ஸ்கேனில் அந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் சொல்லவுமே என்னால் ஒழுங்காகவே கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. எதுலேயுமே என்னோட ஃபர்ஸ்ட் குழந்தை கூட நல்லா பார்த்துக்க முடியல. ஆறுதலாக இருந்த ஒரே ஒரு விஷயம் முருகன் மேலே நான் கொண்ட அந்த அன்பு தான். ஸோ அவரை பற்றி நான் படிக்க ஆரம்பித்தேன், அவரோட ஸ்லோகம்ஸ் அவர்கிட்ட ப்ரே பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அவர்கிட்ட டெய்லியும் பேச ஆரம்பித்தேன். இப்போ நான் ரொம்ப கம்ப்ளீட்டாக ஒரு முருகனோட டிவோட்டியாகவே மாறிட்டேன்னு சொல்லலாம். அருளாலேயே நல்லபடியாக எனக்கு டெலிவரியும் ஆயிடுச்சு, எந்த பிரச்சனையும் இல்லாமல். தாங்க ரீசன். இதனால தான் நல்லா எந்த ஒரு வீடியோவுமே போட முடியாமல் இருந்தது. இதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் வந்து போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். பாய்.